பரமக்குடி அருகே எமனேஸ்வரத்தில் நெசவாளர் வீட்டிற்கு சென்று அவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வீரகுமரன். விவரங்கள். மோனிஷா, தமிழகம் முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த வகையில் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் தூத்துக்குடியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை அறிமுகப்படுத்தி ஆதரவு சிறப்புரையாற்றுகிறார். இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள பகுதிகளில் இன்று காலை நடைபயணம் மேற்கொண்ட அவர் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கே கதிரவனை ஆதரித்து நடைபயணத்தின் போது வாக்கு செய்கிறார். அப்போது பரமக்குடி நேதாஜி சாலை மற்றும் பெரிய கடை வீதி, யமுனேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அதன் போது பரமக்குடி யமுனேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நெசவாளர் வீடான சாந்தாரம்மன் இல்லத்திற்கு சென்ற அவர் அங்கு வீட்டுக்குள் சென்று குடும்பத்தாருடன் கலந்துரையாடினார். அப்போது நெசவு தொழில் எவ்வாறு செய்யப்படுகிறது, என்ன கஷ்ட நிலையில் இருக்கின்றன, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவை என அவருடன் கலந்துரையாடி அவர்கள் தேவைகளை கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் நெசவு தொழில் செய்யக்கூடிய இயந்திரத்தின் அருகில் சென்று அவர்கள் நெசவு செய்யும் பொழுது அதை நேரில் பார்வையிட்டு அவர்களுடன் கலந்துரையாடினார். அது மட்டும் அல்லாமல் அப்பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் குடும்பங்களில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று அதன் பிரச்சனைகள் என்னென்னவும் அதற்கு முறையான தீர்வுகள் செய்து வருங்காலங்களில் செய்து தரப்படும் எனவும் அது குறித்து அவர்கள் கலந்துரையாடி சென்றார். பின்பு அங்கிருந்து சென்ற அவர் அங்கிருந்து பரமக்குடி இருக்கிற தனியார் நிலையில் தற்போது ஓய்வு வருகிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. உரிமைத்துறையும் வருதா? முதல்வன் திட்டத்துல படிக்கிறான் சார். ரொம்ப உதவியா இருக்கு. சென்னையிலயா? எங்க படிக்கிறது? ஜேஇ கோச்சிங்காக. கோச்சிங். ஆமா, இந்த வருஷம் பரீட்சை எழுதுறேன். நான் முதல்ல அரசு மாதிரி பள்ளியில தான் படிச்சேன் சார். ரொம்ப உதவியா இருந்துச்சு சார். என் மகள் தான் அந்த மாதிரி தான் படிக்குது. 7% ஒதுக்கல கவர்மெண்ட். வெரி குட். நல்லா இருக்கு. டீ ஓடுது. பார்த்துட்டே இருக்கேன் சார். என்ன சாப்பிடுங்க? ஒன்றும் தண்ணி நிறைய குடிச்சிட்டேன் சார். டீ சாப்பிடுங்க. கொஞ்சமாக சாப்பிடுங்க சார். கொஞ்சமாக சார். நீ வேட்பாளர் என்ன சாப்பிடுங்க? எல்லாம் நெசவு தொழில் தானேங்க? ஆமாம் சார். நெசவு தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு சார். ஏதோ உங்களுக்கு நல்லா இருக்கு சார். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் அறிவிச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோமே, அதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதாங்க? என்ன கிடைக்குது? மகளிர் உரிமைத்தொகை கிடைக்குது. சரி, வேணும் கிடைக்குது. பஸ்ஸில் அது எல்லாரும் கிடைக்குது. அப்புறம் படிக்கிற பசங்க கிடைச்சிருக்கு. பசங்க படிக்கிறதுக்கு கிடைக்கும் சார். கிடைக்கும் சார். டீ சாப்பிடுங்க சார். ஆரியன் உங்களுக்கு தான் செஞ்சுருக்கோம். சாப்பிடுங்க. என் பேர் ஜானகிராமன் சார். அப்படியே வேட்பாளர் தெரியுதா? நான் தெரியும் சார். தெரியும் சார். சார் இட்லி சாப்பிடுறா? சாப்பிட்டேண்ணே. இட்லி ஐயோ வேணாம். இல்லை, காலை சேவை 10 மணி ஆகிடும். இந்த காலம் இந்த 2 அமுக்குது சார். சரி, சாமத்தேன். அந்த மாதிரி இது வாங்க வாங்க வாங்க.